அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் குளிர்காலம்லாம் தொடங்க போகுது. மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் துலா ராசியில் நிற்கிறார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும். தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்தான். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேளதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவ ஆலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருஷம் என்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தை முதல் ஆனி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகின்றன. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுது. மார்கழி மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் சிரமங்களை சந்திப்பீங்க. வரவுக்கு மேல் செலவு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமுங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக லாபம் பெறுவீங்க. தவறுதலாக வேறு ஒருவர் பெயருக்கு மாறிய பட்டாவை மீட்டு நிலத்தை உரிமையாக்கி கொள்வீங்க. திடீரென்று குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க. கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்த மாதம் வீட்டில் நடக்கும் மங்கள நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை நண்பர்கள் மூலமாக செய்வீங்க.
தீபாவளி விற்பனையை செம்மையாக செய்து வியாபாரிகள் பொங்கலுக்கான ஜவுளி கொள்முதலில் இறங்குவீங்க. கரும்பு வியாபாரிகள் செங்கரும்பை நடவு செய்து பொங்கலுக்கு விற்க தயாரான நிலையில் இருப்பீங்க. திருமேகூர் காளமேக பெருமாளை வழிபடுங்க. சூழும் துன்பங்கள் தூர ஓடுமுங்க. சூரியன் செவ்வாயுடன் இணைந்து 7ஆம் இடத்தில் பயணம் செய்ய போகிறதுனால அரசு முறை பயணம் உண்டாகும். அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்த தொழில் சிறப்படையும். சகோதரர்களுடன் நல்லுறவு உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் திடீர் திருப்பம் ஏற்படும். தாய் மாமனுடன் ஏற்படும் பிரச்சனையை தவிர்க்கணும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்க்கணும். 17ஆம் தேதிக்கு பின்னர் தரகு கமிஷன் வியாபாரம் சிறப்படையும். லாபகுருவினால் பண வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை சீரடையும். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் பயணம் செய்யறதுனால பெண்களால் நன்மை அதிகரிக்கும். மார்கழி மாதத்தில் திடீர் பண வரவு வந்து திக்குமுக்காட வைக்க போகுது. எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் கவனமாக கிரகித்து கொள்ளும் தன்மையுடைய மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுக்கிறத தவிர்ப்பது நன்மை தரும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவை மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வெளியூர் செல்ல நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காண்பீங்க. புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசணும். உறவினர்கள் குடும்ப நண்பர்கள்ட்ட முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகணும். வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் உடன் இருக்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக பழகணும். அதான் உங்களுக்கு நல்லது. ரகசியங்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணும். அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு நன்மை பயக்கும் மாதம் இது. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானமாக இருக்கணும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக இருக்கணும். மாணவர்கள் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கணும். கவனம் சிதற விடாமல் இருக்கிறது வெற்றிக்கு உதவும். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள் இந்த மாதம் பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெண்களுக்கு பணவரத்து இருக்கும். அரசியல் துறையினர் எதிர்ப்புகளை மீறி முன்னேற போகிறாங்க. கலைத்துறையினரின் படைப்புத்திறன் வளரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீங்க. எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலும் திட்டம் போடாமல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா காரிய தடங்களை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு உதவியில் செய்யும்போது கவனமாக இருக்கணும். பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண போகிறாங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க. பெண்களுக்கு மற்றவங்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இந்த மாதம் வராமல் இழுபறியாக இருந்த பணம் வந்து சேரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும். தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாய் இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரத்து இருக்கும். பாக்கிகள் வசூலாகும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மிதுன ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, புதன்கிழமையில் நவகிரகங்களை வணங்கி புதனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். பொருளாதாரம் உயரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் ஜனவரி 8, 9, 10. அதிர்ஷ்டமான தினங்கள் ஜனவரி 2, 3. இதுவரைக்கும் நாம் பார்த்தது 2023ஆம் ஆண்டு மார்கழி மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.